பிள்ளைகளுக்கு சரியான கவலை என்ன செய்யறேன் இருந்தா எல்லா பிள்ளை சில பிடிச்சது இல்லை நான் அப்படி பிடிக்குதான் ஆளை தூக்குறேன். சைபர் 78 62 66 899. சரி, ஓகே. இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்கிறாங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு ஓகே இன்னொரு குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்ச அந்த பிள்ளைக்கு வந்து எங்களுடைய வாழ்த்து. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எரிவில் என்கின்ற ஒரு இடத்துல வந்திருக்கின்றோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் நம்ம போக்குள்ள வந்து கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இவங்க கஷ்டம்னு சொல்லுவோம். அந்த வகையில் இவங்களுக்கு வந்து ஒரு அவசர உதவி தேவைப்படுது. அதாவது இவங்களுக்கு முக்கியமாக வந்து சாப்பாட்டுக்கான உதவி தான் வந்து தேவைப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ அந்த வகையில் இவங்களுடைய புகைப்படங்கள் இவங்களுடைய தகவலை வந்து இருக்கக்கூடியவங்க வந்து அனுப்பி இருந்தாங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் நேரடியாக வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த உதவியை செய்தது என்னுடைய நண்பி ஒரு ஆள் தான் வந்து இந்த உதவியை செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த மே மாதம் 12ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வந்து போனது. அந்த பிறந்தநாளையொட்டி அப்போ நம்ம வந்து பிறந்த நாளுக்கு செலவழிக்கிறத விட ஏதோ ஒரு குடும்பத்துக்கு நம்ம அதை செய்தோம்னு சொன்னால் அந்த குடும்பம் நல்லா இருக்குமென்ற ஒரு நோக்கத்தோடு இதை செய்திருக்காவோ. அதோட அவள் வந்து பேர் குறிப்பிட விரும்பலை. என்னோட படித்த பிள்ளைன்னு சொன்னால் நான் கல்வாஞ்சேரி ஸ்கூல்லையும் படித்தேன், வெள்ளாவளிலையும் படித்தேன். என்னோட வெள்ளாவளி ஸ்கூலில் படித்த அந்த பிள்ளை 12ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடினேன் அவள். அப்போ அந்த டேட்டை சொல்லும் போல் இப்போ இந்த பாடசாலாம் படிச்சனுக்குள்ள உலகம் தானே. அந்த வகையில் இந்த வீடியோ முழுமையாக பார்வையிடுங்க. நாங்கள் முதல்கட்ட ஒரு உதவியாக ஒரு சிறிய ஒரு உதவியை நாங்கள் வழங்க போகிறோம். இது வந்து நிரந்தரம் இல்லை. இவங்களுக்கு மேலதிகமான உதவிகளும் தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவன் இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சுகையினம் காரணமாக வந்து படுக்கையாகவே கிடக்கிறார். ஒரு வேலைக்கு போகிறதா ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி எந்த விதமான ஒரு செயற்பாடுகளும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் பிள்ளை தான் வந்து அவங்க வந்து பிரைவேட் ஒரு கம்பெனியில் வந்து சேர்ந்து, அதாவது கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலிய நிறுவனம். அப்போ அந்த நிறுவனத்தில் வந்து வேலை செய்து கொண்டு இந்த குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாவு. அப்போ அதையும் தாண்டி இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்கள் முன்வந்து இவங்களுக்கான வாழ்வார் உதவி ஏதாவது செய்யணும் நினைச்சா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனநிலை இருந்து உதவி செய்ய முடியலைன்னு சொன்னால் பிரச்சனையில் இந்த வீடியோ உங்களுடைய உதவி செய்யக்கூடிய உங்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு ஷேர் பண்ணி ஒரு உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க. சரி, நம்ம அப்போ உள்ளே போயிட்டு அவங்களோட பேசிக்கொள்ளலாம். வீடு எல்லாமே சும்மா நோமலாக தான் கட்டி இந்த இருக்குது பாருங்க. ஏன்னா எரிவில்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு இடத்துல எப்படி ஒரு வீடு இருக்கிறது. சரி, உள்ள போய் பேசுவோம். இந்த நிற்கிறாங்க அந்த அம்மா. சொல்லியிருந்தேன் இந்த ஐயா வந்து படுத்த படுக்கையாகி இந்த கிடக்காங்க பாருங்க. இந்த அம்மா வந்து இந்த பக்கத்தில் நிற்காங்க. நாங்கள் இந்த இப்போ உள்ள வந்து நாங்கள் இந்த ஐயா வந்து அங்கே அழாதீங்க. சரி ஐயா, பிரச்சனை நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுவோம். வணக்கம் அம்மா. அது வேறு இப்போ நாங்கள் ஒரு வருஷமாக மருந்து செஞ்சு கொண்டிருக்கோம். அந்த மருந்து செஞ்சு கடன்பட்டு தான் 2,00,000 கடன்பட்டு தான் மருந்து செஞ்சு இப்போ என்ன நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். காசியாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காடுங்க. வெம்பேசி ஒரு 3 வெம்பேசி வாங்கணும், தூக்கணும், சாத்தணும். ஒரு மகன் இருக்கார். அவர் இப்போ கொண்டு போய் நான் இடியப்ப செய்கிற தொழிற்சீரை வீட்டில் என்னென்னா அவர் இந்த தவிர தூக்குறதுக்கு டொய்லெட்டில் தூக்கி கொண்டு போகிற எல்லாம் சாத்திரெல்லாம் அவர் தான். ஒரு சாப்பாட்டு செலவு வாழ்வாகிறதுக்கு என்ன செய்றீங்க? ஒன்றுமே அந்த இடியப்பங்கள் அது தவிக்கிறதால நாங்கள் சாப்பிட்றோம். இடியப்பன் புட்டுகள் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம்? 500 ரூபாய்க்குள்ள வரும். 500 ரூபா அவ்வளோ நாளுக்குள்ள பார்த்துக்கிட்டு சாப்பிட்றேன். நீ இப்போ என்ன மகளும் வேலைக்கு போகிற காமச்சில் வேலை அவள் கொஞ்சம் மாவுகள் நீ அந்த தட்டுப்பட்ட சாமான் அவையால் ஏண்டதை செய்யும். இப்போ ஐயாவுக்கு வந்து இப்போ எவ்வளோ காலம் இவருக்கு இப்போ ஒரு வருஷமான இப்போ படுத்த விடுக்க 4 மாதம் 5 மாதம் 5 மாதம் படுத்த கதைக்கிற விளங்காது கதைப்பார். என்னையா அவருக்கு இல்லை வந்து 8ஆம் மாதம் புல்லா இப்போ புல்லா நடக்க 5 மாதம் புல்லா படுத்த படுக்கு. இப்பயும் பரிசாரியரை மருந்து செஞ்சு கொண்டிருக்கேன். நாங்கள் அதுக்கு முன்னேறி இதில் என்னையா ராஜேந்திரனா? எத்தனை வயசு உங்களுக்கு? 50. என்ன உங்களுக்கு என்ன வேணும்? ஆட்டோலாம் கொண்டு வர மருந்து அவர் அந்த இதுக்கெல்லாம் கொண்டு வரவரை
அதுக்கு ஆட்டோலாம் கொண்டு அதுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் அதுக்கு தான் கிடைக்காரு சொல்கிறாரு. என்னன்னு சொன்னா இப்போ நாங்கள் வரக்குள்ளே வந்து கேட்டு தான் வந்து நாங்கள் உங்களோட தகவல் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ பார்த்துட்டு வந்து நாங்கள் இப்போ இந்த வீடியோ நாங்கள் இப்போ யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக்ல போடுவோம் உதவி கேட்டு. அப்போ இப்போ நம்மளும் அந்த எடுத்த உடனே இப்போ எங்கட இதில் செய்யலாதான் வீடியோ பார்த்துட்டு ஒரு நிறைய செய்வாங்க. ஆனால் நாங்கள் போகும்போதே எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுற வளமை அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் உலக பொருட்கள் வாங்கி இருந்தோம். இனி கொஞ்சம் கையில் காசு தருவோம். எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டம் உங்களை வந்து பார்வையிடாமலே வரக்குள்ளே வந்து எங்களால் முடிஞ்ச உதவி இதை வந்து வீடியோ வந்து பதிவுறதுல ஒரு பிரச்சனை இல்லை தானே? இல்லை பரவாயில்ல. பிரச்சனை எங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கு. ஏன்டா இவருக்கு பேலாது பிள்ளைகள் பொடியை உழைக்கிறாரு அவருக்கு இப்போ வேலைக்கும் போய் ஒன்றும் செய்யலாது. அதனால இப்போ இவர் மருந்து செய்யறேன்னு சொன்னால் கையில் ஒன்றும் இதில்லை. புள்ள உழைக்கிறது சாப்பிட்றது அவள் என்ன செய்யற அவைக்கு ஒரு வாழ்க்கை கொண்டு பார்த்துருக்கு. இப்போ அவர் தான் கொஞ்சம் இதெல்லாம் அனுப்பி கொஞ்சம் செய்கிற அவங்க எல்லாத்தையும் கையிலையும் காசு இல்லை. மக்கள் இருக்காங்க அவனுக்கும் வசதி ஒன்று இல்லை. அவர் ஒரு ஆட்டா ஒன்று இருக்கு அவருக்கு ஒரு வசதியும் இல்லை. அண்டைக்குள்ள சண்டை சாப்பிட்றது மட்டும்தான். அதனால இப்போ நமக்கு இதாக இருக்கு. இப்போ அடுத்து என்னென்னு சொன்னாங்க உங்களோட தகவல் அனுப்பினவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சாப்பாடு உங்களுக்கு இப்போ மாதம் ஐயா வந்து ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர செலவு எவ்வளோ வருது? மாதம் கொண்டு இப்போ 3 நாளுக்கு இருக்கா 3000 வேணும் இதுக்கு பெரிய தசி கொண்டு வரதுக்கு. இந்த கிழமைக்கு சாப்பாடு செலவு உங்களுக்கு மாதம் எவ்வளோ போகுது? சாப்பாடு செலவு ஒரு மாதம் என்னங்க இப்போ எங்களுக்கு இது இருந்தால பேரன் இது இருந்தால் கொஞ்சம் காட்டு மகிழ்றதால இப்படி 50-60 கிட்ட வேணும். நீருக்கு மாட்டின்கள் வாங்கணும் மருந்துகள் வாங்கணும் இப்படி இதாக இருக்கு. கையில் காசு இல்லாதான் பிரச்சனை எல்லாம் இருந்தால் எல்லாம் செய்யலை. இந்த இப்பயும் சொல்லி கொண்டிருக்காங்க அங்கே கல்முனை இங்கே ஒரு இடத்த பாண்டப்புள்ள மருந்து செய்கிறாங்க அங்கே ஒருக்கா கொண்டு பார்க்கட்டா ஆண்டு கையில் காசு இல்லாத பிரச்சனை எல்லாத்துக்கும். என்ன பிரச்சனை சொன்னாங்க இவருக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. கொழும்புக்கு கொண்டு போய் 16 நான் வச்சிருந்தேன். கொழும்புல சொன்னவங்க இவருக்கு நரம்பு பிரச்சனை ஆண்டு ஒன்று சொல்லியும் ஒரு அங்கே பரிசாரிகிட்ட கூட இது அவர் சொன்னார் சுகமாயத்தருவன் தருவன் நாங்களும் 2 லட்சத்துக்கு வட்டிக்கு வாங்கி மருந்து செஞ்சு சுகமானால நம்ம இப்படியே செஞ்சால் ஒன்றுக்கும் சரி வருது இல்லை. இப்படி அவர் சொன்னார் நீங்கள் அந்த மருந்தை செஞ்சு வாங்க இருக்குது தூள் இருக்குது எண்ணெய் இருக்குது எல்லாம் செஞ்சு வாரோம். இந்த இப்போ ஆளுக்கு என்ன முழுவாத்து ஆள் இதாக டொய்லெட் போய் குளிக்க வாத்து பொடியும் தம்பியான் தூக்கி வச்சா குளிக்க வாத்து எல்லாம் இந்த ஆளை படுக்க வச்சிருக்கு. இந்த வீடு வளவு இல்லாமல் கூட சொந்த தானே? ஓ மகிழ்றது தான். சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த நிலைமை உங்களுக்கு பார்க்கல உங்களுக்கு விளங்கும். இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ மாதாந்தம் இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு தேவைன்னு சொல்கிறாங்க. இப்போ அதையும் தாண்டி இவங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்குரிய ஒரு செலவு கண்டிப்பாக தேவை. அப்புறம் இந்த மருந்து இவர் எடுக்கிற செலவு அவருக்கு ஒரு கிழமைக்கு ஒரு அங்கே கொண்டு மருந்து எடுக்கிற 10,000 ரூபா வேணும். பரிசாரிக்கிட்ட 10,000 ரூபா அதை என்ன தூளெல்லாம் தருவார். அதை அவ்வளோ கொடுக்கணும் 2 நேரம் கொடுக்கணும். மதியத்தில் ஒரு இந்த காலமே இருக்கா பின்னத்தில் இருக்கா இந்த அறிக்கையை தூள் காட்டுறேங்க இந்த அறிக்கை நான் கொஞ்சம் இது முடிய போகுது முடிய நீ எடுக்கணும். ஒரு கிழமைக்கு தான் தரவங்க. இப்போ எடுத்த உடனே இப்போ எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. அதோட இப்போ இந்த வீடியோ போட்டுட்டு இப்போ சில ஆட்களுக்கு வந்து உடனே ஹெல்ப் கிடைக்கும், சில ஆட்களுக்கு அதிகமாக ஹெல்ப் கிடைக்கும், சில ஆட்களுக்கு ஹெல்ப் கிடைக்காமலும் போகும். அது வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க இல்லாமல் இருக்குது. அந்த வகையில் இப்போ முதல் கட்டமாக வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய ஏதாவது உதவிகள் யாராவது முன்வந்து செய்தாங்கன்னு சொன்னால் அதை வச்சு பாருங்க. அதுக்கு பிறகு பார்ப்பீங்க சரியா? மருத்துவ செலவுக்கு ஏதாவது உதவி வந்தால் கொண்டு தான் உங்களோட ஃபோன் நம்பரையும் இருந்தால் பிரச்சனை இல்லை சொல்லுங்க. அப்போ பார்க்குறவங்க உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு எடுக்கிறாங்க எடுக்கட்டும். வேறு நம்பர் என்னன்னு தெரியாது. இல்லையா 078 62 62 66 899. சரி ஓகே. இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்றாங்க நீங்கள் கொள்ளுங்கள். இப்போ அதையும் தாண்டி எங்களோடாக ஓகே நாங்கள் இப்படி வீடியோடாக இப்படி செய்யணும் உதவிகள் அவங்களுக்கு செய்யணும்ன்றார்கள் பிரச்சனை இல்லை தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குன்னு சொன்னால் ஒரு குடும்ப தலைவன் அந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னால் வேலைக்கு போய் இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை வந்து எப்படி மாறுமன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் நாங்கள் நிறைய இப்போ காலங்குடி இப்போ கொஞ்ச நாள் கூடி அந்த ஹெல்பிங் வீடியோ போடலை. வேறு வேலைகளால் ஓடி தெரிஞ்சதால் இதெல்லாம் போயிட்டுது. பல நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் முதலாவது வீடியோ எடுத்து போடுறோம். அந்த வகையில்
முடிஞ்ச உதவிகளை வழங்க. இப்போ இந்த துணி கட்டிக்கிறது இதில் பிடிச்சி தான் எழும்புறது எல்லாம் ஒரு கையை பிடிச்சா அப்புறம் நான் இப்படி பிடிச்சாலே இப்படி இப்படி அதில் இப்படி கீழே விட்டு கீழே விட்டு வேற ஒரு கையை இதில் பிடிப்பாரு. நான் இப்படி பிடிச்சிட்டேன் அதில் தூக்குறேன். தூக்கி இப்படி தூக்கித்தான் எல்லாம் செய்யுது. மகனும் அதெல்லாம் உண்டு செஞ்சுக்குள்ள இருக்கு. இப்போ தனியாக விட்டு அப்படி இருப்பாங்களா? நிமித்தி விட்டா கொஞ்ச நேரம் இருப்பாரு. ஒரு 10 நிமிஷம் காமனி அப்புறம் இருக்க மாட்டாரு. பிறகு படுக்க வைக்கணும் தூக்கி. சரி ஐயா கதைக்க விரும்புறீங்களா? ஐயா அரு கதைக்கலாம். அரு இந்த பிரச்சனையை போகிறதான் கதைக்கல உண்டு. சாப்பிட்றது கஷ்டம். சரி ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் வரக்குள்ளே வந்து இந்த அம்மாக்களுக்குரிய அந்த உலர்ண பொருட்கள் வாங்கியிருந்த ஒரு கடையில் போயிட்டு அதை வீடியோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன், பார்த்துட்டு வாங்க. ஓகே, அவங்களுக்கு தேவையான அந்த உலர்ண பொருட்கள்லாம் வாங்கிட்டோம். இப்போ அதோட சேர்த்து நாங்கள் கொஞ்சம் காசு வந்து நம்ம கையில் கொடுக்க போகிறோம். உண்மையிலேயே வெறுமனமே பிறந்த நாளை இப்போ நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேக் வெட்டி அதை செஞ்சு இது செஞ்சு அனவசியமாக என்னுடைய பிறந்த நாளுக்கு ஓகே இன்னொரு குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்ச அந்த பிள்ளைக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்போ அந்த வகையில் எவ்வளோ பொருட்கள் நாங்கள் எவ்வளோக்கு எடுத்துருக்கோம்ன்றதை இப்போ கடைக்காரன் அண்ணாவை வந்து சொல்லுவார். அப்போ அதுக்கு நாங்கள் இப்போ இங்கேருந்து நாங்கள் பொருட்கள் எடுத்துகிட்டு அப்போ அங்கே போயிட்டு மிச்ச விடயங்களை வந்து கதைச்சிக்கொள்கிறோம். சொல்லுங்கள் அண்ணா. சாமணத்தின் பருப்பு 1 கிலோ. விலையும் சொல்லுங்க அண்ணா. எவ்வளோ போட்டீங்க? 280 ரூபாயா பருப்பு 1 கிலோ. சமண்டின் ஒன்று 500 ரூபா. அங்கர் ஒன்று 1100. சிக்னல் ஒன்று 190. 4 ப்ரஷ் 520. ட்ரின்ஸோ பாக்கெட் 2 360. கிரிங் கிரேக்கர் 2 400 ரூபா. லைவ் செட் உண்டு 370. சீனி 1 கிலோ 230. ஒரு பேக்கெட் தேயிலை 160. பிம் செட் உண்டு 180. 1/4 கிலோ சோயா மீட் 120. தீப்பெட்டி 2 40. ஊதுபத்தி 2 80 ரூபா. கற்பூரம் 2 காட்டி 40. சமபோசா 2 360. 1/2 லிட்டர் 1180 ரூபா. பெனடால் ஒரு காட்டு 60. தும்புத்தடி ஒன்று 450. 10 கிலோ அரிசி 2300. எவ்வளோ நாரு? 9100 ரூபா. சரி நான் எடுத்துட்டேன். சரி ஓகே. இந்த இருக்குது 9100 ரூபா. 9000 எடுத்துருக்காங்க. மிச்சம் 1000 ரூபா கிடச்சிருக்குது. பலவோடு சேர்ந்து நம்ம அங்கே போயிட்டு தொடரும். சரி ஓகே நன்றி அண்ணா. சந்திக்கிறோம்யா. ஓகே ஓகே. பார்த்துட்டு நம்புறேன். அப்போ அந்த வகையில் அவங்களுக்கான அந்த உலர்ந்த பொருட்கள் எல்லாம் தான் இருக்குது. அப்போ 15000 ரூபா உதவி எங்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் என்னுடைய நம்பி இதை வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. வாங்கம்மா அப்படி கொடுத்துவாங்க. அப்போ 9100 ரூபாய்க்கு அந்த உலர்ந்த பொருட்கள் வாங்கினாங்க. மிச்சமாகவே இந்த 6000 இருக்குது. இதை வந்து அவங்க கையில் கொடுக்க போகிறோம். நாங்கள் அந்த சாமான் பில்லு தான் இருக்குது. அப்போ 9000 தான் எடுத்தவங்க. இதில் பாருங்க எவ்வளோ இருக்கு நன்றி பாருங்க. ஆறாயிரம். சரியா நீ? ஓகே. இப்போ இந்த உதவியை என்னோட படித்த ஒரு பிள்ளை வந்து செய்திருக்காங்க. அவளோட பிறந்த நாள் 12ஆம் தேதி அவளோட பிறந்த நாள் போனது. அப்போ இதை கொடுக்கட்டாமன்னு சொல்லியிருந்தா. அவட பேர் சொல்ல விரும்பல அவ. அப்போ அந்த பிள்ளை இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கும். அதோட நிறைய உறவுகளும் பார்ப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் எங்களோட கஷ்டத்தை எங்களோட நன்றியை சொல்லு அந்த பிள்ளை அதைச்சா நன்றி சொல்லுவாங்க. இதை இப்போதைக்கு ஒரு கை செலவுக்கு வேண்டிய வச்சுக்கொள்ளுங்க. மற்ற அதில் சாப்பாடு சாமான் எல்லாமே வந்து இருக்குது வாங்கிருக்கோம். அது யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி. என்ன விலங்குலையா? உதவிக்கு நன்றி. அந்த புள்ள செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றேன்.
அது நன்றி எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு. ஃபுல்லாக நாங்கள் வந்ததுல இருந்து அழுது கொண்டே இருக்காரு. அவர் குளர் ஆறு வந்தானே குளருக்கு தான் அரிப்பார் ஒரே ஒரே குளர் தூக்குனா நோவுது, கை நோவுது, கால் நோவுது. பிள்ளைகளுக்கு சரியான கவலை. என்ன செய்யற இருந்தா எல்லா பிள்ளைகளும் சில ஒழிச்சது இல்லை, நல்லா கொண்டு 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 எல்லா எடுத்து சில ஒழிச்சான். அதுகளும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு இப்படி இருந்தாங்க. இப்போ ஒரு தரையில ஒன்றும் இல்லை, சரியான கவலையில் இருக்காங்க அவங்க. என்ன செய்யற ஒன்றும் செஞ்சு கொள்ளையிலாது. பொம்பளை பிள்ளை வேலை இந்த காலமே வேலை சரியான கவலை அவைக்கு. அப்பாவுக்கு இப்படி இருந்தா அவையும் அங்கே இங்கே கடை போட்டு தான் 2 லட்சம் தந்துவேன். அப்போ எங்கே கொண்டு வந்தா சிவமாக்கு கம்மாண்ட ஒன்றும் செய்யலாம் இருக்கு. அழாதீங்க குளராதாங்க பிரச்சனை நாங்கள் பார்ப்போம். சரியா உங்களை குளராதாங்க நாங்கள் வருவோம், நாங்கள் திரும்ப வருவோம். குளராதாங்க படுக்க போறீங்களா? சரிம்மா, அப்ப நாங்களும் வலிக்கிறோம்னு வேற ஏதாவது தாண்டி நான் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல. சரி, ஓகே. நம்ம உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். இந்த உதவியை பார்த்து செய்யுங்க. அவங்களுக்கு மாதாந்தம் ஒரு சாப்பாடு செலவுக்காவது ஒரு 15,000-20,000 கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பாரம் ஒரு சைட் வந்து குறைஞ்ச மாதிரியும். இந்த இது செய்யறதுக்கும் சீமெண்ட் இல்லை வாங்கி தரண்டவங்க. சீமெண்ட் இது இழுத்துருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு ஆக்கள் வந்து சொன்னோம் நாங்கள் செய்கிறோமெண்டு. எங்கள் வெளிநாடு நாங்கள் சொன்னோம் எங்களை சீமெண்ட் தொண்டுகளுக்காக கொண்டு தள்ளி கிளியில் கொஞ்சம் வச்சு டொய்லெட்டில் போகுதுங்க. நாங்கள் செய்கிற அந்த வசதியெல்லாம் இல்லை அந்த நிலத்துக்கு ரெண்டு. இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறது அது பிரச்சனை இல்லை. வீடு சீமெண்ட்ன்றது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த சாப்பாட்டுக்குரிய ஒரு வசதியும் அடுத்த மருத்துவத்துக்குரிய ஒரு செலவு தான் தேவை. அப்போ முதற்கட்டமாக வந்து சாப்பாட்டுக்குரிய நம்ம செய்தோம்னு சொன்னா அவங்க அடுத்த பார்த்துக்கொள்வாங்க. நம்ம அந்த ஹெல்ப் கிடைச்சா தருவோம். சரியா? சரி, நாங்கள் அப்போ வரட்டா? சரி ஐயா, போயிட்டு வரட்டா? பாய். ஓகேயா? சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். உங்களுக்கு மேலே உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகின்றோம். இந்த உதவியை செய்த என்னுடைய நன்மைக்கும் வந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி சொல்கிறோம். நாங்கள் அந்த பிள்ளைக்கு விடைபெறுகின்றேன். அப்போ இன்னும் வீடியோவில் சந்திப்போம். பாய்.